Hello guys, welcome back to Ambutudhan programming. நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஃபங்க்ஷன்னா என்ன, அதில் என்னென்ன டைப் இருக்குது, அவனை எதுக்காக யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தோம். நம்ம அதுக்கப்புறம் கலெக்ஷன் பார்க்கலான்னு இருந்தோம். ஆனால் கலெக்ஷன் முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரிங்கை பற்றி பார்த்துருவோம். ஸ்ட்ரிங்னா என்ன, நம்ம எதுக்காக ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம கலெக்ஷன் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸை தான் நம்ம ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். பைத்தானில் கேரக்டர் டேட்டா டைப்னு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு லெட்டர் எழுதினாலும் சரி, ஒரு வேர்டு எழுதினாலும் சரி, பேராகிராஃப் எழுதினாலும் எதுவாக இருந்தாலும் அது ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப் தான். அதனால தான் பைத்தானில் நம்ம சிங்கிள் கோட்ஸ் வச்சும் ஸ்ட்ரிங்கை எழுதலாம், டபுள் கோட்ஸ் வச்சும் ஸ்ட்ரிங் எழுதலாம். நம்ம இப்போ கோடில் பார்ப்போம். நான் இங்கே ஏ வேரியபிளில் ஹெலோ வேர்ல்ட் கொடுத்துருக்கேன். இங்கே நல்லா பாருங்கள், ஃபஸ்ட் நான் டபுள் கோட்ஸ் வச்சு கொடுத்துருக்கேன். ஏ பிரிண்ட் பண்ணால் ஏல ஹெலோ வேர்ல்ட்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. இதை நான் சிங்கிள் கோட்ஸ்லேயும் தரலாம். இப்போ தந்தாலும் நம்மளுக்கு ஹெலோ வேர்ல்ட்னு வரும். ஸோ அதான் நம்ம சிங்கிள் கோட்ஸும் யூஸ் பண்ணலாம், டபுள் கோட்ஸும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் கேரக்டர் இல்லை செட் ஆஃப் கேரக்டர்ஸ் மட்டும் எடுக்கணும்னா ஸ்ட்ரிங் இண்டெக்ஸிங்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். இங்கே ஹெலோ வேர்ல்ட்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. ஸ்ட்ரிங்கோட இண்டெக்ஸ் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு கேரக்டர் ஹெச்னா அதோட இண்டெக்ஸ் 0, அடுத்த கேரக்டர் 1, அந்த மாதிரி. ஸோ இதுதான் இண்டெக்ஸிங் கைஸ். சப்போஸ் இந்த வேரியபிள் வந்து ஏல இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ உங்களுக்கு இதுலேருந்து ஹெலோ மட்டும் எடுக்கணும்னா ஏ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு 0 போட்டுடணும் ஸ்டார்ட். அதுக்கப்புறம் ஒரு கோலன் போட்டுட்டு ஓ வந்து 4th இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ நம்ம எப்போவுமே 5 தான் போடணும். நம்ம இது ஃபார் லூப்லேயே பார்த்துருப்போம். எப்போவுமே ஸ்டாப் எது வரைக்கும் வைக்கிறோமோ அது முன்னாடி வரைக்கும் தான் ரன் ஆகும். அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ நம்மளுக்கு ஓ வரைக்கும் வேணும்னா அதோட அடுத்த இண்டெக்ஸ் நம்ம எழுதணும். ஸோ இங்கே நம்ம 5ன்னு எழுதணும். இந்த மாதிரி எழுதணும்னா நம்மளுக்கு ஹெலோன்னு பிரிண்ட் ஆகும். இது நம்ம ஐடிஎல்லில் பார்ப்போம். ஸோ நம்ம ஆல்ரெடி டேட்டா டைப்பில் பார்த்த மாதிரி ஸ்ட்ரிங் வந்து இம்யூட்டபிள். நம்ம இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணதால் ஒரிஜினல் ஸ்ட்ரிங் அஃபெக்ட் ஆகாது. நம்ம திரும்பி ஏ பிரிண்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஹெலோ வேர்ல்டு இருக்கும். ஸ்லைசிங்கில் இன்னொரு ஷார்ட்கட் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு 0 இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா நம்ம 0 மென்ஷன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நம்ம இங்கே 0 to 5 வரைக்கும் வச்சோம், ஹெலோன்னு வந்தது இல்லை. நான் 0 எல்லாமே டேட்டா இப்படி கொடுத்தாலும் ஹெலோன்னு வரும். ஸோ ஃபஸ்ட் இண்டெக்ஸ் 0th பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா நம்ம 0 கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எடுத்துப்போம். இப்போ ஏல அமுக்கு டுமுக்குன்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. அமுக்கில் ஒரு எம் தான் இருக்குது, இன்னொரு எம் போடணும்ல. இன்னொரு எம் போடுறதுக்கு நம்மளால் இப்படியே சேஞ்ச் பண்ண முடியாது, ஏன்னா ஸ்ட்ரிங் வந்து இம்யூட்டபிள். இப்போ நம்ம செகண்ட் இண்டெக்ஸில் இன்னொரு எம் ஆட் பண்ணணும்னு நினச்சி வச்சுக்கோங்க, எரர் கொடுப்பான் பாருங்கள். ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட் காட்டுது. ஏன்னா ஸ்ட்ரிங் வந்து இம்யூட்டபிள், அதனால் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அது எப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். ஏ ஈக்குவல் டு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு முன்னாடி எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் மட்டும் நம்ம சப்ஸ்ட்ரிங் எடுக்கணும். நம்ம இண்டெக்ஸிங்கை சப்ஸ்ட்ரிங்னு கூட சொல்லலாம். ஏ எடுத்துகிட்டு ப்ளஸ் போட்டோன்னா நமக்கு 2 ஸ்ட்ரிங் கன்கேட்னேட் பண்ணணும். எம் போட்டு இப்போ போட்டிங்க வச்சுக்கோங்க, 2 எம் வந்துடும். இது ஒரு ஷார்ட்கட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நம்ம லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் எடுக்க போகிறோன்னா நம்ம லாஸ்ட் இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரியே நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே நம்ம கான்கேட்னேஷன் ஒன்று பார்த்தோம். அது வேறு ஒன்றும் இல்லை கைஸ். 2 ஸ்ட்ரிங்கை கன்கேட்னேட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏல ஹெலோன்னு ஸ்ட்ரிங் இருக்குது, பியில் வேர்ல்டுன்னு இருக்குது. இப்போ இந்த 2 ஸ்ட்ரிங்கையும் கன்கேட்னேட் பண்ணிவிட்டு நம்ம சீன் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு சி ஈக்குவல் டு a plus b போட்டோம் வச்சுக்கோங்க, ஹெலோ வேர்ல்டுன்னு வருது. நம்மளுக்கு நடுவில் கேப் வரல, ஏன்னா ஹெலோ வேர்ல்டு நடுவில் ஸ்பேஸே இல்லை. ஹெலோக்கு அப்புறம் ஸ்பேஸ் இல்லை, வேர்ல்டுக்கு முன்னாடியும் ஸ்பேஸ் இல்லை. நம்ம டேட்டா கன்கேட்னேட் பண்ணதுனால நம்மளுக்கு ஸ்பேஸ் இல்லாமல் வருது. இது நம்ம ஸ்பேஸ் வச்சு பிரிண்ட் பண்ணணும்னா ஏ ப்ளஸ் நடுவில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு திரும்பி ப்ளஸ் பி கொடுத்தீங்கன்னா கரெக்டாக ஸ்பேஸ் வந்துடுவோம். நம்ம ரிவர்ஸ்லேயும் இண்டெக்ஸிங் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபார்வர்டில் இண்டெக்ஸிங் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு 0லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு இல்லை, அதே மாதிரி நம்ம நெகட்டிவில் பண்ணுறப்ப 0லேருந்து ஸ்டார்ட் ஆகாது, டேரெக்டாக -1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கே நம்ம பார்த்தோன்னா -1. ஸோ இதான் நெகட்டிவ் இண்டெக்ஸிங். இப்போ WRLD மட்டும் வேணும்னா 5லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கூட WRLDன்னு நம்மளுக்கு ரிசல்ட் வரும். இல்லை எனக்கு ரிவர்ஸில் வரணும்னா அது கூட நம்ம பண்ணலாம். இப்போ இங்கே நம்மளுக்கு ROW வேணும்னு வச்சுக்கோங்க. அப்போ எப்படி பண்ணலான்னா -3 இங்கேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது, இங்கே முடியணும். ஸோ நம்ம எப்போவுமே அதுக்கு அடுத்த இண்டெக்ஸ் தான் எடுக்கணும். -6 எடுத்துகிட்டு இப்போ நம்மளுக்கு ரிவர்ஸில் வரணும்னா நம்ம மைனஸ் கொடுக்கணும், 3rd ஆர்குமெண்ட் கொடுக்கணும். நீங்கள் 3rd ஆர்குமெண்ட் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா அது டிஃபால்ட்டாக ப்ளஸில் இருக்கும். அதனால தான் நம்ம இங்கே ரிவர்ஸில் எடுக்கும்போது -5க்கு அடுத்து -4 வந்து, ஏன்னா -5 + 1 -4, -4 + 1 -3. இதே நீங்கள் ரிவர்ஸில் எடுக்கணும்னா நீங்கள் 3rd வேல்யூ -1 கொடுத்தாகணும். ஸ்ட்ரிங்லேயே இன்பில்ட்டான மெத்தட்ஸ் கொஞ்சம் இருக்குது, அதில் ஒரு சில இது பார்ப்போம். ஏல ஹெலோன்னு இருக்குது. இந்த வேரியபிளில் இருக்கிற கேரக்டர்ஸை நம்ம அப்பர் கேஸ் மாற்றணும்னா அப்பர்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணலாம். a டாட்
அப்பர்னு யூஸ் பண்ணோம்னா எல்லாமே கேப்ஸில் வந்துடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்ட்ரிங்ஸ் இம்யூட்டபிள் தான். இப்போ நம்ம இந்த மாதிரி அப்பர் யூஸ் பண்ணதுனால நம்மளுக்கு ஒரிஜினல் வேரியபிளில் இருக்கிற ஸ்ட்ரிங் அஃபெக்ட் ஆகாது. நம்ம பார்த்தோம்னா அது ஒரிஜினல் ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். நீங்கள் இதை வந்து வேறு எங்கேயா ஸ்டோர் பண்ணணும்னா வேறு ஏதாவது வேரியபிளில் கொடுத்து ஸ்டோர் பண்ணலாம், இல்லை அதே வேரியபிளில் நீங்கள் அசைன் பண்ணலாம். இப்போ ஏல வந்து சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் இதை ஃபுல்லாக லோவர் கேஸ்க்கும் மாற்றலாம். அது எப்படின்னா a.lower. இப்போ இது அப்பர் கேஸில் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இஸ் அப்பர்னு யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி லோவர் கேஸில் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இஸ் லோவர்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம செக் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபால்ஸ்னு வருது. ஏன்னா இது ஒரு கண்டிஷன் மாதிரி. இஸ் அப்பர்னா அது அப்பர் கேஸாக இருக்கான்னு நம்ம கண்டிஷனில் செக் பண்ணுறோம். அதனால தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் பூலியனில் கிடைக்கிது. இதே இஸ் லோவரான்னு செக் பண்ணோம் வச்சுக்கோங்க, ட்ரூன்னு வரும். ஏன்னா எல்லாமே லோவர் கேஸில் இருக்கனால நம்மளுக்கு ட்ரூன்னு வருது. இதுக்கு லென்த்தும் கண்டுபிடிக்கலாம். லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபங்க்ஷன் லென் 5 வரும். ஸோ அதுதான். இந்த மாதிரி நிறைய பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது கைஸ். நம்ம மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் இதில் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்னா இன் நாட் இன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏக்கு ஹெலோன்னு வச்சுப்போம். நம்ம ஏ வேரியபிளில் ஒரு பர்டிகுலர் கேரக்டர் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு தான் நம்ம மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏன்னு ஒரு கேரக்டரே ஏ வேரியபிளில் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இது போட்டோன்னா நம்மளுக்கு ஃபால்ஸ் வரும். ஏன்னா ஏல என்ன இருக்குது, ஹெலோன்னு தான் இருக்குது. அந்த ஹெலோ ஸ்ட்ரிங்கில் ஏன்னு ஒரு கேரக்டர் இல்லைல்ல, அதனால் நம்மளுக்கு ஃபால்ஸ்னு வருது. இப்போ இதே நம்ம ஏ கேரக்டர் இல்லையான்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு இப்போ நம்மளுக்கு ட்ரூ வரும். ஏன்னா ஏ வந்து ஏ வேரியபிளில் இல்லை. ஸ்ட்ரிங்ஸில் அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங். நம்ம இருக்கிற ஸ்ட்ரிங்கை மாடிஃபை பண்ணுறதுக்கோ இல்லை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கோ தான் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணுவோம். பைத்தானில் 3 ஃபேமஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபார்மேட்டிங் நம்ம யூஸ் பண்ணலாம். ஒன்று பர்சன்டேஜ் ஆப்ரேட்டர் வச்சு யூஸ் பண்ணலாம், இல்லை ஃபார்மேட் மெத்தட் வச்சு யூஸ் பண்ணலாம், இன்னொன்று ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் ஒரு கான்செப்ட். ஃபர்ஸ்ட்டு பர்சன்டேஜ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். பர்சன்டேஜ் ஆப்ரேட்டர் காமனானது. நீங்கள் சி படிச்சிருந்தாலே தெரியும், ஃபார்மேட் ஸ்பெசிஃபைஸ்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி தான் இதுலேயும் வரும். இப்போ ஏல பாப்னு ஒரு ஸ்ட்ரிங்கு, பியில் பைத்தான்னு ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுத்துருக்கோம். இப்போ எனக்கு ஸ்ட்ரிங்கில் ஏ வேரியபிளில் இருக்கிற ஸ்ட்ரிங்கும் பி வேரியபிளில் இருக்கிற ஸ்ட்ரிங்கும் எனக்கு வரணும்னா கோட்ஸ்க்குள்ளே நீங்கள் அந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் கொடுக்கலாம். ஸ்ட்ரிங்குக்கு ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் எஸ், ஸோ %s இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். சாரி, கம்மா வராது. ஸோ இது நம்மளுக்கு வேரியபிளில் இருக்கிற ஸ்ட்ரிங்கை நம்மளுக்கு மேனிப்புலேட் பண்ணிடுச்சு. ஃபஸ்ட் இங்கே ஹாய்னு வந்தது, அடுத்து %s. இது என்ன பண்ணணும்னா இதுக்கு அடுத்து இங்கே %ஸில் கொடுக்குறதுல ஃபஸ்ட்டு %ஸில் ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கும். ஃபஸ்ட்டு ஏ இருக்குது, ஸோ ஏல பாப் இருக்குது, ஸோ அது வந்து இங்கே போயிடும். அடுத்து செகண்ட் என்ன ஆர்குமெண்ட் இருக்குது, பியில் பைத்தான் இருக்குது, ஸோ அது இங்கே மேனிப்புலேட் ஆகிடுச்சு. ஆனால் நம்மளுக்கு ஹாய் பாப் திஸ் இஸ் பைத்தான்னு வந்துடுச்சு. இல்லை எனக்கு இப்படி இருக்க வேணாம், நான் வந்து இன்டர்சேஞ்சும் பண்ணுவோன்னு நினச்சோன்னா அதுக்கு தான் நம்ம ஃபார்மேட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஃபார்மேட் மெத்தட்க்கு இந்த % சிம்பிளாக நம்ம போடவே மாட்டோம். % தூக்கிட்டு இவனையும் தூக்கிடுவோம். நம்ம ஃப்ளார் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். இங்கே ஒரு ஃப்ளார் ப்ராக்கெட், இங்கே ஒரு ஃப்ளார் ப்ராக்கெட். வெளில டாட் ஃபார்மேட் இவனை யூஸ் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மேட் ஆகிடும். ஸோ இங்கே என்னாச்சு, 2 ஃப்ளார் ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது டிஃபால்ட்டாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ளார் ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் எடுத்துக்கும், செகண்ட் ஃப்ளார் ப்ராக்கெட் செகண்ட் ஆர்குமெண்ட் எடுத்துக்குது. இப்போ எனக்கு இது இன்டர்சேஞ்ச் ஆகும்னா உள்ளே நம்ம நம்பர் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இங்கே 1 கொடுத்துட்டு இங்கே 0 கொடுத்தோன்னா ஹாய் பைத்தான் திஸ் இஸ் பாப், அது அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகிடும். இப்போ இல்லை எனக்கு ஃபார்மேட் அடிக்கிறது ரொம்ப டிடிஎஸாக இருக்குது, ஃபார்மேட் ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா அதுக்கு தான் எஃப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறோம். எஃப்ஸ்ட்ரிங் எப்படி யூஸ் பண்ணுவோம்னா இங்கே நம்மளுக்கு என்ன வேரியபிள் வேணுமோ அந்த ஃப்ளார் ப்ராக்கெட்டில் எழுதிடுவோம். இங்கே பி போட்டோன்னா இப்போ இப்படியே நம்ம போட முடியாது, இதுக்கு முன்னாடி எஃப்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணணும். இது யூஸ் பண்ணிட்டோன்னா இது ஒரு எஃப்ஸ்ட்ரிங் ஆகிடும். இப்போ இது போட்டோன்னா ஃப்ளார் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுக்கறதுலாம் வேரியபிள்ஸ். ஸோ ஏ நம்ம கொடுத்தோன்னா அந்த ஏ வேரியபிள் என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்துக்கும். ஏல பாப் இருந்தது அதை அப்படியே எடுத்துக்கிச்சு, அந்த மாதிரி பியில் பைத்தான் இருந்து அதை அப்படியே எடுத்துக்கிச்சு. ஸோ இதான் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் கைஸ். நம்ம அடுத்து பார்க்க போகிறது எஸ்கேப் கேரக்டர். நம்ம இப்போ ஒரு ஸ்ட்ரிங் எழுதுவோம். இப்போ எனக்கு இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இங்கே இந்த மாதிரி யூஸ் பண்ணால் இது 2 ஸ்ட்ரிங் ஆகிடும். நடுவில் அந்த எக்ஸாம்பிளை பைத்தான் வேரியபிள்னு நினச்சிக்கும். இது ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம மெயினாக சிங்கிள் கோட் யூஸ் பண்ணுவோமா, சரி ஓகே, இது இப்படி ஓவர் கம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்ட்ரிங்குள்ளே சிங்கிள் கோட்ஸையும் யூஸ் பண்ணால் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி. இப்போ இஸ் வந்து ஒரு கீவேர்டாக பைத்தான் நினச்சிக்குது. இது ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், எஸ்கேப் கேரக்டர்னு யூஸ் பண்ணுவோம். அது ஒன்றும் இல்லை, \. எஸ்கேப் கேரக்டர் எங்கே போடணுன்னா, சப்போஸ் இந்த கோட்டுக்கு நம்ம எஸ்கேப் கேரக்டர் போட போகிறோம்னா அந்த கோட்டுக்கு முன்னாடி ஒரு \/ போட்டிங்கன்னா அது எஸ்கேப் கேரக்டர் ஆகிடும். இப்போ அந்த சிங்கிள் கோட் ஸ்ட்ரிங்குக்குள்ளேயே சிங்கிள் கோட்டை ஆக்ட் ஆகும். அந்த மாதிரி இதுக்கும் நீங்கள் போடலாம். அது போட்டிங்கன்னா டபுள் கோட்ஸும் போட்டுக்கலாம். இப்போ இவனை ரன் பண்ணோம்னா
நாங்கள் ஸ்ட்ரிங்லேயே சிங்கிள் கோட்ஸும் வருது, டபுள் கோட்ஸும் வருது. நீங்கள் இப்படி ஹேண்டில் பண்ணலாம். இல்லைனா இன்னொரு விதம் இருக்குது, அது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். நான் கமெண்ட்ஸ்க்கு சொல்லியிருப்பேன். சிங்கிள் லைன் கமெண்ட்டுக்கு ஹேஷ் யூஸ் பண்ணுவோம், மல்டி லைன் கமெண்ட்டுக்கு ட்ரிபிள் சிங்கிள் கோட்ஸ் இல்லைனா ட்ரிபிள் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம்னு. அதே தான் ஸ்ட்ரிங்ஸ்க்கும். மல்டி லைன் ஸ்ட்ரிங் எழுதணுன்னா ட்ரிபிள் சிங்கிள் கோட் யூஸ் பண்ணலாம், ட்ரிபிள் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம். இங்கே உள்ள நீங்கள் டபுள் கோட்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சிங்கிள் கோட்ஸும் யூஸ் பண்ணலாம். இப்போ பிரிண்ட் பண்ணிங்கனாலும் நம்மளுக்கு மல்டி லைன் வருது, அந்த மாதிரி டபுள் கோட்ஸும் வருது, சிங்கிள் கோட்ஸும் வருது. ஸோ இது ஒரு சின்ன டிப், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்ட்ரிங்ஸ்னால் இதுதான் கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கலெக்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம். உங்களை அப்போ சந்திக்கிற வரைக்கும் ஹாப்பி கோடிங்.